கனச்சவுகத்தினுடைய நீளம் அகலம் உயரத்தோட விகிதம் கொடுத்துட்டாங்க, அதோட கன அளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கனச்சவுகத்தோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்ப இதை பாருங்க, நான் உங்களுக்கு இது ரெண்டு விதத்துல ஆன்சர் சொல்றேன். ஒன்னு ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ல சொல்லலாமா இல்ல மெத்தடா சொல்லிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ல சொல்லிடலாம். ஷார்ட்கட்ல ஏன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ல ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அதோடய முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா சில கொஸ்டின்ஸ்க்கு நீங்க மெத்தடா தான் போறது மாதிரி இருக்கும். எப்படி சார் ஷார்ட்கட்ல சொல்லலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது நீளம் அகலம் உயரத்தோட விகிதம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நீளம். நீளத்தோட அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள கொஸ்டின் கேட்டிருக்கிறதும் நீளம் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப நீளத்தோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா 5ஓட மடங்கா இருக்கணும். எதோட மடங்கா இருக்கணும்? 5ஓட மடங்கு. அதாவது 5ஆம் வாய்ப்பாட்டுல வரக்கூடியதா இருக்கணும். அப்ப ஆன்சரே நமக்கு 5ஆம் வாய்ப்பாட்டுல வரணும். பாருங்க, 18 5ஆம் வாய்ப்பாட்டுல வருமா? வராது. 19 வராது. 21 வராது. ஸோ இதுல வரக்கூடிய 5ஆம் வாய்ப்பாட்டுல வரக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஆன்சர் சி. முடிஞ்சு போச்சு பாருங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுக்கு நீங்க மெத்தடு ஃபார்முலா எதுவுமே தெரியல கூட இந்த ட்ரிக் தெரிஞ்சா போதும். இந்த ட்ரிக் எல்லாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் ரேஷியோ நடத்தும் போதும் 2023 சம்ஸ் நடத்தும் போதும் இந்த ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதே விஷயத்த இங்க யூஸ் பண்ற பாருங்க. நீங்க ஏரியா, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி சிம்பிளிகேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணணும், ரேஷியோ எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் தெரியணும். இது நம்ம 2023 நடத்திருக்கிறதுல நிறைய ஐடியா சொல்லியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க அதுக்கான ஐடியாஸுக்கும் வந்துருவீங்க போடுறதுக்கும். ஓகே, இது ஒரு மெத்தட். சப்போஸ் ரெண்டு ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டுல வர மாதிரி கொடுத்திருந்தா, இங்க 20, இங்க 25, இங்க 30, இங்க 35 கொடுத்திருந்தா 4 ஆன்சருமே 5ஆம் வாய்ப்பாட்டுல வந்திருந்தா அப்ப என்ன பண்றது? அப்ப நமக்கு கண்டிப்பா எதுதான் யூஸ் ஆகும் அப்படின்னா மெத்தட் தான் யூஸ் ஆகும். அதனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கன அளவு கொடுத்துட்டாங்க. கன அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1920. ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 5:3:2. இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஆக்சுவலா பாருங்க, I2 10. நான் முதல்ல இப்படி பெருக்கிறேன் இது ரெண்டுத்தையும். ஏன் அப்படின்னா இப்போ I2 10 10ன்னு இருக்கிறதால இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். கரெக்டா? இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணலாம். 3 3 6 3 18, மீதி 1 4 3 12. அப்ப என்ன கிடைக்குது? 64. இது வந்து கன அளவு. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? கன அளவு. அப்பனா இது எதோட கியூப்னு பார்க்கணும். இது 4ஓட கியூப். எதோட கியூப்? இது 4ஓட கியூப். அப்ப ஒரு பங்கு அப்படிங்கிறது 4. இவ்வளவுதான் விஷயமே. அவங்க கொடுத்த மொத்த கன அளவை அவங்க சொன்ன ரேஷியோவால டிவைட் பண்ணிட்டு கேன்சல் ஆனது போக மீதி 64 இருக்கு. கன அளவு அப்படிங்கிறதால இது எதோட கியூப்னு பாக்குறோம். சப்போஸ் இந்த இடத்துல பரப்புன்னு இருந்திருந்தா, வலைபரப்போ மொத்த பரப்போ அதோட பக்க பரப்போ இருந்திருந்தா எதோட ஸ்கொயர்னு பார்த்திருப்போம். பரப்புன்னா எதோட ஸ்கொயர்னு பார்ப்போம், கன அளவுனா எதோட கியூப்னு பார்ப்போம். ஸோ 4. ஒரு பங்குன்றது 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நீளம். நீளம் எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்ப 5 4 பெருக்கிறோம். அப்ப 5 20. கரெக்டா வருதான்னு பாருங்க. நம்ம சொன்ன ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ நீளம்னு கேட்கவே இந்த ஒரு பங்கை கொண்டு வந்து நீளத்தோட வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் அகலம்னு கேட்டிருந்தாங்கன்னா எஸ், அகலத்தோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ணணும். உயரம்னு கேட்டிருந்தாங்கன்னா உயரத்தோட வேல்யூ பங்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் அதுதான். இந்த கொஸ்டின்ல இந்த கனச்சவுகத்தினுடைய அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கீழே கமெண்ட்ல